ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பைக் ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். ஸோ ஏபிஎஸ் மட்டும் இல்லை, ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராப்ளம். ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்காக தான் போகிறோம். ஸோ ஒரு சின்ன இஷ்யூன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக அந்த டோட்டலாக அந்த கிட்டே வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நேற்றே வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ சர்வீஸ்க்கு அவங்க வந்து மார்னிங் வாங்க, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேஞ்சரஸான ரூட்டில் வந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து இந்த பிரேக்கிங் வந்து மஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதமாகவே நான் வந்துட்டு இந்த பிரேக் இஷ்யூவில் இருக்கேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 8-10 மெக்கானிக் கிட்ட கொடுத்துட்டேன். யாருமே வந்து ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா போகிறேன் இதுக்காகவே. ஸோ கர்நாடகானா ரொம்ப தூரம்னு நினச்சிடாதீங்க. ஒசூருக்கு அடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா தான். ஸோ ஒசூரை தாண்டினாவே நம்ம தமிழ்நாடு பார்டர், தமிழ்நாடை விட்டு அடுத்து போனால் நம்ம வந்து கர்நாடகா தான். ஸோ நான் ஒசூரில் இவ்வளோ நாள் கொடுத்து நிறைய ஏமாந்துட்டேன். நான் என்னென்னா ஒழுங்காக ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுக்கல. அதனால் வந்து இப்போ கர்நாடகா அத்திப்பள்ளி போய் அங்கே போய் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். ஒசூரில் பார்த்தீங்கன்னா, ஒசூர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யமஹா ஷோரூமில் ஒழுங்காக ப்ராப்பராக வந்து சர்வீஸ் பண்ணி தரதுலன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தேன். ஸோ நான் ஒசூரில் மட்டும்தான் அப்படி பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இன்ஸ்டாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அத்திப்பள்ளியில் அப்படி ஒரு ஷோரூம் இருக்குது, அங்கே வந்துட்டு ஆஃபர் பண்ணித்தரோம் அப்படின்னாலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி, நம்ம இவ்வளோ நாள் ஒசூரில் ட்ரை பண்ணிட்டேன், கோயம்புத்தூரில் ட்ரை பண்ணிட்டேன், சேலமில் ட்ரை பண்ணிட்டேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் தான். ஸோ ஒரு நம்ம வந்து ஒரு பைக் எடுத்திருக்கோம். ஸோ அதோடைய ஷோரூம்லேயே போகிறோம் அப்படின்னா அவங்க குவாலிட்டியாக பண்ணி கொடுக்கணும். ஸோ அது வந்து ஒரு ஆவரேஜில் பண்ணி கொடுத்தா அது என்ன நம்ம சொல்கிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அத்திப்பள்ளி போயிட்டுருக்கேன். அது இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது சரி ஓகே நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்றே போய் கேட்டு வந்துட்டேன். நேற்றே வீடியோலாம் பண்ணிவிட்டு போனேன். ஸோ அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா சடனாக இல்லை எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நாளைக்கு காலையிலே வாங்க, உங்களுக்கு வந்து நான் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஸோ அதனால் அப்படியே போய்கிட்டு இருக்கேங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கேட், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்க கேட். ஓகே, நம்ம வந்து இப்போ கிராஸ் பண்ணிட்டோம், கர்நாடகா வந்துட்டோம், அவ்வளோதாங்க, சிம்பிள். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த மெக்கானிக் வந்துட்டு நான் லாஸ்ட் ட்ரிப்பில் போகும்போது மெக்கானிக் என்ன சொன்னார்னா, அந்த எம்சி கிட்டில் ப்ராப்ளம், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரேக் பிடிக்கும் போது பிடிக்கலன்னா விட்டுட்டு திரும்ப பிடிச்சிரும் அப்படின்றாரு. ஸோ நான் அப்படி பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் நிலமை என்ன தரமா ஆகும். இப்படி தாங்க போய் விழணும். அதனால் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதுக்கு அவ்வளோ ரிஸ்க்கு? இப்போது இன்கேஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், சடனாக வந்து ஒரு நாய் வருது, அப்போ பிரேக் போடணும். பிரேக்கை விட்டுட்டு திரும்ப போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாய் கூட சேர்ந்து நாமளும் பல்ட்டி அடிச்சுட்டு போக வேண்டியதான். ஸோ அதனால் இந்த பிரேக்கிங் சிஸ்டம் மஸ்ட். ஸோ இந்த ஏபிஎஸ் பிரேக்கெல்லாம் வந்து பக்காவாக வச்சுக்கோங்க. பைக்கில் என்னென்ன பிரச்சனையும் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கோங்க. ஸோ சரி பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயத்த நம்ம ப்ராப்பராக பண்ண முடியும். நீங்கள் மசனக்குடின்றது நான் இப்போ ரீசெண்டாக வந்து போஸ்ட் போட்டிருந்தேன், இப்படி ஊட்டி போகிற மாதிரி. ஸோ யாராவது வந்து ஊட்டி வர மாதிரி இருந்தீங்கன்னா, எங்கே போகிற ஊட்டி வர மாதிரி இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ ரூமு, ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து எனக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஊட்டி நிறைய டைம் போயிட்டு வந்துட்டோம், பட் இந்த ரூட்டு ட்ரை பண்ணதில்லை அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த மசனக்குடி. ஸோ மசனக்குடி ரூட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ரூட்டு, அண்ட் செம்ம ரிஸ்க்காக இருக்கும் ரூட்டு. ஓகே, நம்ம அத்திப்பள்ளி வந்தாச்சு. அத்திப்பள்ளிலேருந்து அப்படியே யமஹா ஷோரூம் போயிட்டு நம்ம இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அது ரிசல்ட் எப்படி இருக்குது, இல்லை அது அந்த ஒர்க்கிங் ஸ்டேஷன் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். வாங்க அதனால ஒரு டைம் அப்படியே ஃபுல்லாக லூஸ் ஆகிடுது. உள்ள ஸ்ப்ரிங் பார்த்தீங்களா இன்சைடு. ஸோ
ஸ்ப்ரிங் வந்து ஏர் லாக் ஆகணும், ஏரே வாங்கணும். ப்ரெஸ் பண்ணும்போது ஏர் வாங்கணும். ஓகே ஓகே, அதனால தான் ப்ராப்ளம். சரி. இது நீங்கள் எத்தனை மாதம் இந்த உள்ள ஒரு கிட்டு செட் ஆகாது. கிட்ட மாதம்னா வச்சுங்க லைஃப் வரும். நீங்கள் கிட்ட ஒரு கிட்டு போடுறதுன்னா ஒரு 500 ஒன்ஸ் ஆகும். ஒன்ஸ் மாத்திரம் ஆயிலு எல்லாம் ஒரு லேப் வச்சு 500 ஆகும். இது ரேட்டு வந்து நியூ ரேட் வந்து 1350. அதனால் நான் இதுக்கு மட்டுமே ஒரு 5-6 ரூபா செலவு பண்ணிடுவேன். 5 மேலே ஏதாவது ஒரு 7-8 மெக்கானிக் கிட்ட விட்டு ஒரே கிட்டு நான் அது லேப் வச்சு வந்து ஒரு 1800 வரும். 1800 ஒன்ஸ் ப்ளஸ் 2 மாட்டேன். ப்ராப்ளமே கிட்டத்தட்ட 6 மாதமாக இப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணி அனுப்பிச்சுக்கிறீங்க. ரைட் ரைட். ஒரு ஏர் லைட்டாக வாங்கலாம். அது மாதிரி நம்ம அது பிரேக் பிடிக்கிறது. அது ஊர் வண்டியா வாரங்களா? அது பெருசாக இருக்க மாதிரி இருக்குண்ணா. சேம் தானா? நியூ. ஓகே ஓகே. சரி ஓகே. நீங்கள் சாப்பிடல டைம் முடிச்சே போகிறீங்களா? இதுக்கு வாரண்டி எதாவது இருக்குண்ணா? இது வாரண்டி என்னடா? எல்லா மெட்டலும் வாரண்டி இருக்குது. எங்கே பில்லை தொலைச்சிட்றோமே வீட்டுக்கு போனோடனே. நம்ம ஜாப் கார்டு இருக்குது, நம்ம ரெக்கார்டு இருக்குது. மாத்திரம் ரெக்கார்டு நம்மகிட்ட இருக்குது. ஓகே. எல்லாம் சர்வீஸ் பண்ண ரெக்கார்டு இருக்குல்ல. பண்ணிக்கலாம். இது ஒரு 6 மாதமாக தேடிட்டு இருக்கேன். இது ஒரு வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த ஃபேன்ஸை. ஆர்டர் பண்ணால் ஒரு இல்லை, நான் இந்த பைக் மாடிஃபிகேஷனில் அவங்க அந்த வீடியோ போடுறாங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணால் முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. ஓகே, இந்த .4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிஎஸ் பைக் யூஸ் பண்ணுறது. நீங்கள் .3 அப்படின்றது ஆயில் வந்து நம்ம டிஸ்க் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் அதுவும் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ வருதுன்னா இந்த MR 200 வாங்குது. ஆக்சுவலாக வந்து வண்டி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான், கீழே வந்து இன்ஜினில் வந்து இந்த டேபிட் சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ. ஸோ அது கூட இப்போதைக்கு பெரிய இஷ்யூ இல்லை, நெக்ஸ்ட் சர்வீஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்கவாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்துட்டு இந்த ஒரு மொக்க பிரேக்கை வச்சு தான், அதாவது பிரேக்கே பிடிக்காத ஒரு வண்டி வச்சு தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் காரை போய் இடிக்கிறேன். இப்போ நான் போய் ஏதோ என்ன இடிக்கிற மாதிரி போயிட்டு திடீர்னு பிரேக் போடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. எந்த சொந்தில் வேணாலும் போவேன். இச்சுக்கோ பிரேக்கு. இப்போ பிரேக் இருக்குல்ல, அதனால் வந்து பிரேக் போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ நிறைய இஷ்யூ இருந்தது. நிறைய இஷ்யூனா சின்ன சின்ன இஷ்யூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இந்த மிரரெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும்போது வைப்ரேஷனில் ஷேக் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு டைட் இருந்திருக்கு, நான் இவ்வளோ நாள் பார்க்கவே இல்லை. ஸ்க்ரூ இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பக்காவாக டைட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நம்ம பறக்க வேண்டியது தான் அடுத்து. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம நான் நிறைய இடத்துல பார்த்தேன். நிறைய இடத்துல வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரோ எனக்கு மைலேஜ் ட்ராப் ஆகுது, அது இதுன்னு சொல்லி வண்டியில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை வருது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஸோ அது நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக்காக இருக்கும், நம்ம அதை ஐயோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டுருப்போம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் மெக்கானிக்கில் போயிட்டு கேளுங்க. ஸோ ஒரு இடத்துல இல்லை, ஒரு 10 இடத்துல கேளுங்க தாராளமாக. கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்கள் வண்டியை ரெடி பண்ணிக்கோங்க. என்கிட்ட கூட ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார், ப்ரோ என்னுடைய மைலேஜ் வெறும் 35 தான் வருது, என்னன்னு தெரியல, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னால கேட்டார். நானும் வந்து நிறைய பெட்ரோல் பங்க் மாற்றி பாருங்கள், அதை மாற்றுங்க இதை மாற்றுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனை தாங்க வரும். ஸோ சின்ன பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஒரு சின்னதாக தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இது பில்லு மட்டும் பார்த்திங்கன்னா 2000 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 2000 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேர் பார்ட் மட்டுமே நமக்கு வந்து 1400. அப்புறம் வந்து
லேபர் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 350. ஸோ லேபர் சார்ஜஸ் தான் எப்போவுமே வந்து இந்த யமஹாவில் ஹையாக இருக்கிறது. அண்டு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி. இப்படி வந்து நான் எங்கே போகிறது? ஓகே guys, நீங்கள் அத்திப்பல்லில் வந்து சர்வீஸ் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ கர்நாடகா சைடில் சர்வீஸ் வந்து பக்காவாக பண்ணுறாங்க. எனக்கு பழகி போயிடுச்சு. இப்போது முன்னாடியெல்லாம் வந்து பேக் பிரேக் யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்போ வந்துட்டு எனக்கு இங்கே பாருங்க. ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். பாய்.